புண்டக் கெட்ட வார்த்தை கிடையாது, அது ஒருத்தரோட பேர், இன்ஸ்டா ஹேண்டில். அதுல வந்து அவர் யாருன்னா சோ கால்டு ஸ்டாண்ட் அப் காமெடியன். முதல்ல ஸ்டாண்ட் அப் காமெடி மேலே எனக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. சரி, ஓகே, என்ன பிரச்சனை, எதுக்கு அவரை பத்தி பேச வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஷோ நடக்குது, அதுல அவரோட ஷோ, அவருக்கு காசு கொடுத்து வந்து மக்கள் பாக்குறாங்க, அதுல வரவங்களை அபியூஸ் பண்றது, அதே மாதிரி கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்தை காமெடியா பார்த்து அதை சிரிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் இத வந்து அவங்க எதிர்த்து கூட கேட்கல, அவங்கள மிரட்டுறது, அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு நம்ம குண்டக் ப்ரோ. அதனால அவரை பத்தி இந்த வீடியோ பாக்குறோம், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அப்பதான் சரி போறோம். நீ வீடியோ உட்கார்ந்து பார்த்துட்டு என்ன இது பிட் நினைச்சியா பாத்துக்கிட்டு நீங்க எப்படி இப்படி பேசுவீங்கன்னா, எனக்கு ரீசெண்ட் வீடியோல ஒரு தமிழ் ஃபேமஸ் ஸ்டாண்ட் அப் காமெடியை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவர் வந்து இந்த மாதிரி அபியூசிவா பேசுறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம், ஒரு ஃபேமஸ் சிங்கர், கோயம்புத்தூர் நிறைய விஷயத்தை பத்தி தப்பா பேசி அவர் வீடியோ போட்டிருக்காரு. அதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காலையில எனக்கு ஒரு டிஎம் வருது, அவரே டிஎம் பண்ணிருப்பாரு போல, நான் பாக்கல. என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி அவளை வந்து வீடியோ வந்து டெலிட் பண்ணணும், அவ வந்து வீடியோ டெலிட் பண்ணா, அதே மாதிரி அப்பாலஜிஸ் வீடியோ வந்து நான் போடணுமாமா, அப்படி போடலன்னா வந்து அவர் வந்து நான் கம்பெனில ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கம்பெனி வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாராமா. இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுலையுமே ஆர்கனைசேஷன் பேரோ எதுவுமே நான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். அப்போ உள்ள போய் ஸ்டாக் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணி அவர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. லிட்டரலா காலிலேருந்து த்ரெட்டன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்றேன் ப்ரோ, ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் அபியூசிவா பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நான் வந்து லைக் பண்றது, இந்த ஸ்மைல் எமோஜி போடுறது, அது மாதிரி பண்ணியிருக்கேன். அது பண்ணிருக்கூடாது. நான் சொல்றேன் ப்ரோ, நான் அக்கௌண்டபிள் எடுத்துக்கிறேன் ப்ரோ, நான் வந்து வீடியோ டெலிட் பண்றேன், அப்பாலஜிஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன், எல்லா ஸ்கிரீன்ஷாட்டுமே ஆட் பண்றேன். சரி, ஓகே, என்ன நடந்தது ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லலாம் என்னன்னா, அவர் நிறைய அந்த மாதிரி அவருக்கு தளபதி விஜய்னா பிடிக்காது போல, அவரோட அரசியல் வந்ததா இருக்கட்டும், எல்லாம் தற்கூரின்னு சொன்னதா இருக்கட்டும், அவருக்கு ஐடியாவே இல்லை, கொள்கையே இல்லாமல ஒரு சும்மா படம் நடிச்சா வந்து ஆண்டர்லாம் நினைச்சிட்டு அந்த மாதிரி கருத்து முன்வைக்கக்கூடியவர். ஓகே, அது நான் ஃபைன், ஒத்துக்கிறேன். அவரோட கருத்து இதே மாதிரி டிஎம்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே ஃபைன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதுல இருந்து தாண்டி ஒண்ணு என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாண்டப் ஒரு காமெடி ஷோல என்ன பண்ணிருக்காருன்னா, ஏங்க காமெடி பண்ணதுல எம்எல் கேஸ் போடுறாங்க, ஒருத்தெல்லாம் 41 பேர்த்து கொண்டுட்டு அவன்லாம் என்ன ஜாலியா சுத்திட்டு இருக்கான், அதாவது அது இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி பேசவே கூடாது, அது மாதிரி நான் இருக்குங்கிறது கேலி செஞ்சு ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோல அதை பேச வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு காமெடியா இருக்கிறாரு. இப்ப 40 பேர், அந்த 40 பேர் ஃபேமிலி பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ அவங்க வீட்டுல அப்படி ஆயிருந்து வேற யாராவது பேசியிருந்தா இந்நேரம் அவர் கம்முன்னு இருப்பாரா? மத்த அவங்க இடத்துல இருந்து நான் தான் சொல்றேன், 41 பேர் தாக்கும்போது யாருக்கும் ஆட்சியில இருந்தா? தளபதி ஆட்சி இருந்துச்சா, இல்ல ஏடிஎம்கே ஆட்சி இருந்துச்சா, பிஜேபி ஆட்சி இருந்துச்சா? உங்க ஆட்சி தான் இருந்துச்சா? டிஎம்கே ஃபேமிலி சார்ந்தவர் அவரு, டிஎம்கே ஆட்சி தான் இருந்துச்சு. கேஸ் போடுறது இல்ல, அதை ஒத்துக்க மாட்டாரு. அது டிஎம்கே சார்ந்தவர் அவர் சொன்னா அது ஒத்துக்க முடியும், நான் வந்து நியூட்ரல்பா அப்படின்னு பாரு. அவர் ஒத்துக்க போறது இல்ல. அவர் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணா தெரியுது அவர் டிஎம்கே, பச்சை டிஎம்கேன்னு தெரியுது நமக்கு. இல்ல ப்ரோ, அதான் நான் சொல்றேன், கேஸ் போடுறது. கேஸ் போட்டா டிஎம்கே விஜய்க்கு வந்து மைலேஜ் போயிடும். மைலேஜ் போயிட்டா இங்க விஜய் ஜெயிச்சிருவானுங்கிறதுல விஜய் மேல தப்பு இல்லை. நீங்க உங்க ஐடி விங்க டிஎம்கே என்ன வரும் போட்டு விஜய் தான் காரணம் புள்ளி பண்றது, ஆனா கேஸ் போட மாட்டீங்க. அப்படிங்கும் போது எங்கேயாவது ஒரு பாயிண்ட் இடிக்குது இல்ல. இவர் இதே மாதிரி இன்னொரு விஷயம் த்ரிஷா விழுக்கிறாரு. த்ரிஷா விழுக்கிறது டிஎம்கேக்கு அதிகம் இருக்கிறார் சொல்லுங்க. அவரு அது அவரோட பர்சனல் இஷ்யூ. நீங்க வந்து நைட் கோர்ட் அன்னைக்கு நம்ம அசம்பிளியில நடந்து சொன்ன அப்பாவுக்கானு சொன்னாரு. உதயநிதியோட அப்பா மு.க. ஸ்டாலின் வந்து அவர் வந்து எக்ஸ் சிஎம், அரசியல் இருக்கிறார். சங்கீதாவோ இல்ல த்ரிஷாவோ இல்ல சந்திரசேகராவோ இல்ல சோபனாவோ இல்ல ஜேசன் சஞ்சயோ இல்ல திவ்யா விஜயோ இப்ப யாராவது ஒருத்தர் அரசியல் இருக்காங்களா? நீங்க எப்படி பர்சனல் அட்டாக் கொண்டு வருவீங்க? உடனே இப்படி விஜயா டார்கெட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இல்ல. அப்படிங்கும் போது இந்த ரூட்ல வர நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இந்த மாதிரி தற்கொலைகளுக்கும், அதாவது விஜய் சொல்லல, இந்த தற்கொலை சொல்றதுல அந்த தற்கொலைக்கும் சொல்றேன், மக்கள் பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வந்து இந்த கேவிஎம் ப்ரொடியூசர் வந்துட்டு டெல்லிக்கு வந்து தமிழ்நாடு பிரதிநிதியா ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் பேசுங்க, உங்களுக்கு அதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்கு. அதெல்லாம் மக்கள் பிரச்சனை. அதை விட்டுட்டு விஜய் 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 நான் தூங்கும் போது விஜய், எதிர்க்கும் போது விஜய், உட்காரும் போது விஜய், நடக்கும் போது விஜய்னா உங்களை சத்து வந்து, அதாவது மக்கள் வந்து உங்க மேல வெறுப்புதான். இந்த நெல்சன் ஒரு சேவியர்னு ஒருத்தர் வந்து நியூஸ்
24/7 தமிழ்ல வேலை செய்வார். அவர் சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளவு பேர் டிஎம்கே சப்போர்ட்டர் அவரு. டிஎம்கே உடன்பிறப்புல தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க ப்ளீஸ் அப்படின்னு போட்டு ட்வீட்டை முடிச்சு விட்டார். அப்படி போது நீங்க விஜய் டார்கெட் பண்றதுங்கிற பர்சனல் இஷ்யூவை பேசி 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 மக்களுக்கு வந்து வெறுப்பு அடைஞ்சு விஜய்க்கு மைலேஜா மட்டும்தான் ஆகுது. அதே மாதிரி இந்த இஷ்யூல பார்த்தோம்னா இந்த இஷ்யூல எக்ஸாக்டா என்னாச்சுன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடி இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹிந்தியில நடந்த ஸ்டாண்டப் காமெடியில ஒருத்தர் சொல்லியிருந்தா அந்த 370 ரூபாய்க்கு நான் பிரியாணி வாங்கி கொடுத்தேன் அந்த பொண்ணுகிட்ட, அவங்க கிட்ட நான் வந்து சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது கிடைக்கலன்றப்போ அது வந்து வைரல் ஆச்சு. அந்த அவர் வந்து வேலையை விட்டு நிறுத்தினாங்க. அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ தமிழ்நாட்டுல இல்ல அந்த ஹிந்தி ஸ்டாண்டப் காமெடி என்ன ஆச்சுன்னா 370 ரூபாய்க்கு நான் ஒரு ஹோட்டல்ல போய் பிரியாணி கொடுத்தேன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. அதுக்கப்புறமேட்டு நான் வாங்கி கொடுத்து முடிச்சுட்டு என்ன அப்புறமேட்டு அவ என்கிட்ட கேட்டா நம்ம என்ன வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டா, என்னோட வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டா, அப்புறம் தான் நினைச்சேன் நல்ல வேலை 370 ரூபா பிரியாணி வாங்கி கொடுத்தேன் அது வேஸ்டா போகல அப்படின்னு. அது ஸ்டாண்டப் காமெடி ஷோல அது பேசினா அது வைரல் ஆச்சு. அப்புறம் அவனோட வேலையை விட்டு தூக்குனாங்க. என்ன பொண்ணுனா ஒரு பிரியாணிக்கு ஒசரம் என்ன வேணா பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வைரல் ஆச்சு. அதே ஸ்டாண்டப் அதே மாதிரி செட் ஆஃப்ல தான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்ப என்ன இங்க அவரை வந்து வேலையை விட்டு தூக்குனீங்கல்ல, அப்புறம் இவர் மட்டும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்ஸ்டால பேச கூட இல்ல, இப்படின்னு கையை வச்சுதான் போட்டாரு. இவர் இப்படி பேசினாரு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்புறம் இவர் மட்டும் ஏன் எதுவும் பண்ணாம இருக்கீங்கன்னு ஒரு வீடியோ தான் போட்டாரு. அதுக்கு அவர் பர்சனல் ஐடியில இருந்து போய் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்கிறியா இல்ல உன்னோட கம்பெனி வேலை செய்யற கம்பெனி மெயில் போட்டான்னு மெயிலும் போட்டிருக்காரு. அபியூஸ் பிளாக்மெயில் பண்ணிருக்காரு. என்னதான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் பண்ணிருக்கு, அப்பாலஜி வீடியோவும் போடுறேன்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லியும் அதுவும் டைரக்டா அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் அனுப்பி அந்த பொண்ணு பாக்கல, அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் மெசேஜ் இவர் அனுப்புறாரு அந்த பொண்ணு இப்படி வீடியோ எடுக்க சொல்லு. எவ்வளவு பெரிய பிளாக்மெயில் த்ரெட் பாருங்களேன். இப்ப அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடில பாத்தீங்கன்னா நம்ம நீ கிட்ஸ் மாதிரி பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் மெச்சூர் ஆன மாதிரி. இது மெச்சூரா? அது அவரு சொல்லு அடிக்கடி வீடியோல வந்துட்டு அவன் சொல்லுவான் மெச்சூரா பண்ணுங்க, ஏன் இப்படி குழந்தை மாதிரி பண்றிட்டு இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் பண்றதெல்லாம் என்ன குழந்தை மாதிரியா இருக்கு. பிளாக்மெயில் இது அவன பிளட்ல இருந்தே ஊறி வந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி எனக்கு தோணல, நிறைய வாட்டி இந்த மாதிரி பண்ணிருப்பானோன்னு தோணுது எனக்கு. இதுல வேற வீடியோ வேற அவர் பர்சனல் ஐடியில ஹேட்டர்ஸ் எல்லாம் என்ன அடிங்க அப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் அது பூஸ்டா இருக்கும் அப்படின்னு வேற வீடியோ போட்டு இவரே போய் பிளாக்மெயில் பண்ணிட்டு இல்ல. உதயநிதியோட பையன் இன்பநிதி அளவுக்கு ஒரு பவர் இருக்குதா, இந்த பொண்ணு மிரட்டுற அளவுக்கு பவர் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு ஒரு சாதாரண ஸ்டாண்டப் காமெடியன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு சூரிய லெவலுக்கோ ஒரு சதீஷ் லெவலுக்கோ கூட இல்லாத ஒரு காமெடியன் எப்படி அந்த லெவலுக்கு பவர் இருக்கு? ஒரு பொண்ணு வீடியோ போட்டா அந்த பொண்ணு மிரட்டி அப்பாலஜைஸ் பண்ற அளவுக்கு மன தைரியம் எப்படி அந்த ஸ்டாண்டப் காமெடியனுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எங்க அப்பா வந்து லாயரு, அது இல்லாம டிஎம்கே பேக்ரவுண்டு, இதெல்லாம் இருக்கும்போது வேற என்ன வேணும்? நீ என்ன வேணா பேச பாத்துக்கலாம். அப்ப வந்து நாங்க வெங்கல கண்ணத்துல பூசின மாதிரி டிஎம்கே சப்போர்ட்டரும் கிடையாது, ஆனா டிஎம்கே தப்பு பண்ணா நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா? இல்ல அந்த மாதிரிதான் யூடியூப் ப்ரொடெஸ்ட் மாதிரி. இல்ல அதுதான் இவர் பண்றது எல்லாமே தப்பு. அது இல்லாம அவர் என்ன மெசேஜ் பண்ணிருக்காருன்னா, நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கறதையும் போட்டிருக்காரு. ஏன் பொண்ணா இருந்தா பண்ணக்கூடாதா என்ன? இல்ல இதை விட அவர் ஷோல ஒண்ணு பாத்துட்டீங்கன்னா ஒரு போயிருக்காரு, அந்த வீடியோலயே நான் கமெண்ட்ல பார்த்தேன், இவங்க பண்றதெல்லாம் கிரௌட் ஒர்க். இப்ப அவரு பேசுறாருன்னா டக்குன்னு கண்டென்டால எதுவும் காமெடியால பேசிட்டு இருக்க மாட்டாரு. நீ இருக்கியா, நீ என்ன யார லவ் பண்ற, யார வச்சிருக்க, அப்படிதான் கேட்பாரு. கொஸ்டினே அப்படிதான் ஆரம்பிப்பாரு. பொண்ணை பார்த்தாலும் அதான் கேட்பாரு. ஒரு நேர்ல போய் பார்த்தவர் சொல்றாரு இது ஒரு கிரௌட் ஒர்க், இவரே பே பண்ணி அந்த சம்ஸ்கிரிப்டட் ரைட்டு இவங்களே உட்கார வச்சு இவரே பேச வைக்கிறாரு இதெல்லாம் அப்படின்னு ஒரு போய் நேர்ல போய் பார்த்தவர் சொல்றேன். நான் அன்எக்ஸ்பெக்டட் பண்ணல இப்படி ஒன்று நடக்கணும். அதாவது நிஜமா காசு கொடுத்து போறவங்க யாரும் அங்க பேசல, அவர் ஒன்னும் கலாய்க்கல, அவரா ஸ்கிரிப்டடா பண்ணி பண்றாரு. ஏதோ 1-2 மட்டும் அவங்களா தேர்ந்தெடுத்து பேசுறாரு, அப்படி மேனிபுலேட் பண்றாரு. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 9 பேர் இவர் காசு கொடுத்து பேச வச்சுட்டு மீது ஒருத்தர் மட்டும் அப்படியே 10ல இப்ப நம்ம என்னன்னா இப்ப 9 பேர் ஜாலியா பேசும்போது 10வது ஆள் கேட்கும்போது அவரு அப்படியே ஜாலியா பேசுறது, அதுதான் கிரௌட் ஒர்க். அதை அவர் பண்றாரு. அதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமா எல்லாமே பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை கேவலமா பேசுறதுதான். நீ அவனை வச்சிருந்த, நீ இவனை வச்சிருந்தா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படிதான் பேசுறது. இது எப்ப ஸ்டாண்டப் காமெடியா மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க ஃபாரின்ல பண்ற இங்கிலீஷ் ஸ்டாண்டப் காமெடிலாம் பாத்தீங்கன்னா
இதெல்லாம் பேசுவாங்க. உங்களுக்கு வந்து எஃப் கேட்ட வார்த்தை இங்கிலீஷ்லயும் பேசுவாங்க, பி கேட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. அது அவங்க ஊர்ல நார்மலா பேசுறது. அதுவுமே அது இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இருக்கும். அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பேசுவாங்க. ஆனா அது அவங்க ஊர்ல நார்மல். நீ அதே வந்து இங்க தமிழ்ல நம்ம ஊர்ல பேசுனீங்கன்னா அது எந்த மாதிரியான, அப்படி நம்ம இங்கிலீஷ் படத்துல இருக்கிறத அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா எவ்வளவு கண்டாவே இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கு இவங்க பண்றது. அதுதான் இல்ல இப்ப இல்ல ப்ரோ, இவங்க எல்லாம் வந்து வச்சுங்களேன், என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. தைரியத்துல ஒரு நாள் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப சும்மா வந்து இப்ப வந்து தளபதி ஆட்சி வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நீ எடுத்துட்டு இப்போ கேஸ் போடுறாங்க அப்படிங்கிறாங்கன்னா, இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது, போய் விட்டு பாருங்க. ஒரு செகண்ட் நம்ம கண்ணுல கலங்கலைன்னா நம்ம அந்த வீடியோ எப்படின்னா வச்சுங்களேன், அந்த பைக் பிரசாந்த், நித்தீஷ், மாலதி, சவுக்கு, நீங்க நடந்த அத்தனை அட்டுழியும், போன ஆட்சியில் நடந்தது, கேஸ் எப்படி போட்டாங்க, எங்க போய் தூக்குனாங்க, பக்கத்து வீட்டுல என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க, நீனா லெஸ்பியனா, நீனா ஹோமோசெக்சுவலா அப்படின்னு சொல்லி பயங்கர கேட்டது, அந்த அம்மாவோட இறப்புக்கு வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே புட்டு புட்டுன்னு சவுக்கு சங்கர் வீடியோல வச்சிருக்கிறேன். அதோட இப்ப உங்களுக்கு தளபதி ஆட்சியில வந்து பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன அப்ப அந்த இது அந்த டிஎம்கே ஐடிவில ஒருத்தனை கைது பண்ணாங்களா, அவங்க ரொம்ப ஓவரா பேசினான். அதெல்லாம் ரொம்ப ஓவர், டூ மச். இல்ல அப்படி நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப இது டிஎம்கே ஆட்சியில ஒருத்தன் அப்படி பேசி இருந்தானா இன்னாரு இருப்பானே தெரியல. சும்மா பேர் சொன்னதுல தூக்கி போய் உள்ள வச்சிட்டு இருந்தாங்க. குண்டாஸ் சொன்ன மாதிரி சும்மா பேசினாலும் குண்டாஸ் தூக்கி போட்டு இருந்தாங்க. குண்டாஸ்னா சாதாரண ஒரு வருஷம் வெளியே வர முடியாது, 6 மாசத்துக்கு பெயில் கிடையாது, 1 இயர்க்கே கிடையாது. மேல 10 கேஸ் இருக்கான். அவங்க என்ன பண்ணாங்க, சவுக் சங்கர் மேல 60 கேஸ் இருக்கான். அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ண, நான் கூட உங்ககிட்ட எல்லாம் ப்ரோ கிரிக்கெட் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அரசியல் சேனல் ஆரம்பிப்போம் அப்படிங்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க, வேணா டிஎம்கே பத்தி ஒரு வார்த்தை பேசினா, தப்பா பேசினா நம்மள புடிச்சிட்டு போய் ஜெயில வச்சிருவாங்க, அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐடியா விட்டுட்டு இப்பதான் நம்ம அந்த அரசியலை பத்தி சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம டிஎம்கேவும் சப்போர்ட் பண்ணல, டிஎம்கேயும் சப்போர்ட் பண்ணல, ஏடிஎம்கேக்கும் சப்போர்ட் பண்ணல, யாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணல. பொதுவா பேசுறேன், இவன் தப்புனா இவன். இந்த வீடியோல கூட நான் சொல்றேன், தமிழ்நாடு பிரதிநிதியை டெல்லிக்கு அமைச்சிருக்கிறது, கேவின் ப்ரொடியூசர் அமைச்சிருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டிஎம்கே பத்தி பேசுனா டிஎம்கேக்கு நான் சப்போர்ட். அசம்பிளியில் நடந்ததை பத்தி பேசினா அது டிவிகேக்கு சப்போர்ட். உதயநிதி தப்பா பேசுறாரு, அது வந்து டிவிகே தான் சப்போர்ட். அது மாதிரி எந்த இடத்துல கரெக்டான இஷ்யூல கரெக்டான பிரச்சனை யார் பக்கம் நான் இருக்கிற பக்கம் தான் நிக்க முடியும். கண்ணை மூடிட்டு நான் டிவிகே என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவேன், டிஎம்கே என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றோம்னா நீ வந்து அப்ப வந்து நீ அரசியல் பத்தி பேசுறது ஆக்கிடுறது. டிஎம்கே ஐடிவிகே டிவிகே ஐடிவில நீ போய் ஜாயின் பண்றதா ஒரே விஷயம் அப்படிங்கறத என்னோட கருத்து இந்த வீடியோ. நம்ம இதே மாதிரி இது ஸ்டாண்டப் இவர் விஷயத்துல பேசும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, இதுக்கு ஒரு வரைமுறையை கொண்டு வர முடியாது. ஏன்னா பே பண்ணி தான் உள்ள வராங்க, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள தான் உள்ள வராங்க. மேபி இது பொது வழித்தளத்துல அவர் அப்லோட் பண்ணாம இருக்கலாம். இந்த கெட்ட வார்த்தை பேசுறது இல்லாம நீ என்ன பேச வரையோ அது பேசலாம். ஆனா அதுக்கும் சொன்னா அது எங்களோட உரிமை வருவாங்க. நம்ம இது எப்படி ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுங்கிறதுலாம் அது அவங்களோட இதுலதான் இருக்கு. என்ன ஒன்னே ஒன்று பைக்காக தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் டிக்கெட் வாங்க, டிக்கெட் ஃபுல் சேல் சோல்ட் அவுட்லாம் போறதெல்லாம் போய் சும்மா இவங்களே பார்த்தீங்கன்னா 50% வாங்கிட்டு உள்ள போறது தான், மீது 50% தான். பைக்காட் பண்ணலாம், உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சா பைக்காட் பண்ணிட்டு எத்தனையோ நல்ல ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இருக்காங்க. கார்த்திக், அபிஷேக் அவங்களாம் சூப்பரா பண்ணுவாங்க, ஸ்டாண்டப் பார்க்க நல்லா இருக்கும். அவங்களுமே கெட்ட வார்த்தை பேசுவாங்க, பட் ஆனா அது வந்துட்டு நமக்கு நடைமுறையில என்ன இருக்கோ அதை பேசுவாங்க. கெட்ட வார்த்தை பேசுறது வேற, கெட்ட வார்த்தை பேசலாம். அது வந்து ஒரு சிரிப்பை டக்குன்னு கொண்டு ஒருத்தருக்கு. அது வந்து நீங்க வரவங்களையும் அபியூஸ் பண்ணி அவங்க கதையை கேட்டு அவங்கள கண்டென்ட்டா மாத்துறது இருக்குல்ல, அதுதான் தப்புன்னு சொல்றாங்கல்ல. வரவங்க எல்லாம் பர்சனல் லைஃப்ல என்னென்னமோ இருக்கும். இப்போ ஒரு ஷோல கூட ஒருத்தங்க கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, அதை வச்சு அவரு காமெடி பண்ணி அதை வச்சு சிரிக்கிறாங்க. அது அவங்களுக்கு அந்த மொமெண்ட்ஸ்ல நல்லா இருக்கும். பின்னாடி அவங்க யாருன்னு ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். இல்ல அது அந்த மாதிரி ஹிந்தி இதுல ரிவீல் பண்றாங்க, இதுல அவர் ரிவீல் எல்லாம் பண்றது இல்ல. அது இல்லாம இன்னொன்னு சொல்லிட்டு இருந்த ரிலீஜியன் விஷயமே அவர் பாத்தீங்கன்னா வந்து முஸ்லீம் தான். அவர் வந்துட்டு ஒரு இப்ப அவரோட ரிலீஜனுக்குமே அவர் ஒருத்தர் வந்து இது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, ஒரு 45 ஏஜ்ல உள்ள ஒரு பொண்ணு அஃபேர் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த பொண்ணு முஸ்லீமா தானே இருக்கும் சொல்லு அப்படின்னா அவரு ஆமானோடனே ஆமா எனக்கு தெரியும். இப்ப அவர் ரீஜியன்ல இருக்க பொண்ணுங்களே அவரு இவ்வளவு கேவலமா பேசும்போது அதுதான் இது ஒரு எல்லைன்னு இருக்குல்ல, இவ்வளவு கேவலமா பேசுற. இப்ப
இது என்னால என்ன எப்படி சொல்றதுனே தெரியல, எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குது. நீங்க 2 பேரும் அந்த வீடியோ எல்லாம் பாத்துருக்கீங்க, நான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்ததே கிடையாது. அதனால அந்த வீடியோ எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். நீங்க 2 பேரும் பார்த்துட்டு அப்படி மெனக்கெட்டு வேற இவ்வளவு நேரம் இந்த வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ப்ரோ நானா இந்த டிஎம்கே ஐடிவிங்க, டிடிகே ஐடிவிங்க, ஏடிஎம்கே ஐடிவிங்க இந்த வீடியோ அந்த ஒரு ஐடிவிங்க அதை ஸ்ப்ரெட் பண்றாங்களா அந்த வீடியோ நான் பார்க்கவே மாட்டேன். அதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும். இப்ப டிஎம்கே ஐடிவிங்க வந்து அந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்றாங்க, அவன் வந்து விஜய் அடிக்கிறான் அப்படிங்கும்போது பாரு எங்க ஒரு ஸ்டாண்டப் காமெடியோட ஒன்னு அடிக்கிறான் அப்படிங்கும்போது அவன் பேக்ரவுண்ட் நம்ம போய் செக் பண்ணோம்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்க டிஎம்கே பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்க அப்பா பெரிய லாயரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதான் சொல்றேன், பேக்ரவுண்ட் இல்லாம ஒருத்தர் வந்து இது வந்து டைரக்டா ஒருத்தர் அவங்களுக்கு சிஎம்மா இருக்கிற ஒரு இன்சிடென்ட் நடந்தது, 41 பேர் அந்த இன்சிடென்ட் பேசுறதெல்லாம் பேச முடியாது. நீங்க வந்து இப்ப வந்து பேக்ரவுண்ட் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த பேசிட முடியுமா? முடியாது. அதான் ப்ரோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிவிக்கு ஐடிவிக்கு பேசணும். அவன் பேசிட்டு கொஞ்சம் அந்த விஷயத்த நம்ம கண்டுக்கவே கூடாதுன்னு விட்டு போயிடணும். அவன் எடுத்து போட்டு பாருங்க, பேசுங்க என்ன வந்து டார்கெட் பண்ணுங்கிறான். அப்படின்னா வச்சுங்களேன், அப்ப நம்ம அவன் இன்ஸ்டாகிராம்ல போடும்போது வியூஸ் வருது, அதெல்லாம் 2 ஆட் வரும், அவனுக்கு தான் ரெவன்யூ போகும். கண்டுக்கவே கூடாது அவன்லாம். என்னதான் ட்ரிகர் பண்றது இருக்குல்ல. இந்த வீடியோ முடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டப் காமெடிலாம் நம்ம ஒரு கவர்மெண்ட் எதுவும் ரெகுலேஷன் இதுல கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவங்க கன்சர்னோட காசு இல்ல, அது நிமிஷம் ஒன்னும் தமிழ்நாட்டுல மட்டும் பண்ணல, பெங்களூர் இப்ப நீங்க ஆமா, அதனால அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபுட் ரிவ்யூருக்கு இப்ப கொடுத்துருக்காங்க, FSSAI எல்லா டாக்குமெண்ட் கரெக்டா இருந்தா தான் நீங்க ரிவ்யூ பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 2-3 பேர் அடி வாங்குவாங்க, நம்ம அடிப்போம் அடுத்த ஏரியால பக்கத்துல மாட்டுவான்னு நினைக்கிறேன் எப்பயாவது ஒருத்தன். சொல்லிட்டேன் உண்மைன்னு பேசுவோம்ப்பா. இதெல்லாம் வந்து நம்மளெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. பாப்பா அடுத்த வீடியோல சந்திப்போம். எல்லாத்தையும் சந்திக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன டாபிக் பேசலாம்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு. பை.